வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் பர்வானியா முழுவதும் பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையில் 207 வெளிநாட்டினர் கைது. பாதுகாப்பை நிலைநிறுத்துதல், சட்டத்தை அமுல்படுத்துதல் மற்றும் பல்வேறு வகையான மீறல்களை எதிர்த்து போராடுவதற்கான உள்துறை அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பர்வானியா கவர்னரேட் புலனாய்வுத்துறையால் பிரதித்துவப்படுத்தப்படும் குற்ற பாதுகாப்புத்துறை பர்வானியா கவர்னரேட்டின் அல்ராய் பகுதியில் பெரிய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நடவடிக்கையை பொது பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் ஹமீத் மனாகி அல் தவாஸ் மற்றும் பல மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்பார்வையிட்டிருக்கின்றனர். பொது தீயணைப்பு படை, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் மற்றும் மனித வளத்திற்கான பொது ஆணையம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பிரச்சாரத்தின் போது பல்வேறு நாட்டினரைச் சேர்ந்த மொத்தம் 207 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களின் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் பணி அனுமதிகளை மதிப்பாய்வு செய்தபோது அவர்களில் 11 பேர் செயலில் உள்ள கைது வாரண்டுகளின் கீழ் தேடப்படுபவர்கள் என்பதை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கின்றனர். இந்த பிரச்சாரம் பங்கேற்கும் அதிகாரிகளால் எடுக்கப்பட்ட பல்வேறு ஒழுங்குமுறை நடவடிக்கைகளும் வழிவகுத்திருக்கிறது. பொது தீயணைப்பு படை தீ பாதுகாப்பு விதிமுறைகள் தொடர்பான 49 மீறல்களை பதிவு செய்திருக்கின்றன. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் விதிமீறல் தொடர்பான ஒரு வணிக கடையை மூட உத்தரவிட்டு 59 பறிமுதல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றது. மனித வளத்திற்கான பொது அதிகார சபை தொழில் பாதுகாப்பு மீறல்களை சரி செய்ய 22 எச்சரிக்கைகள், அனுமதிக்கப்பட்ட பணியிடத்திற்கு வெளியே வேலையில் ஈடுபட்டதற்காக 6 மேற்கோள்கள் மற்றும் உரிமம் பெறாத 4 அலைந்து திரியும் தொழிலாளர்களை கைது செய்திருக்கிறது. பல்வேறு ஆளுநரகங்களில் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இத்தகைய பிரச்சாரங்கள் அமைகின்றன என்று உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கின்றது. குவைத் தீயணைப்பு படையினர் முபாரக்கியா சந்தை புனரமைப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மதிப்பாய்வு செய்தனர். குவைத் தீயணைப்பு சேவை இயக்குநரகம் வியாழக்கிழமை முபாரக்கியா சந்தை புனரமைப்பு தளத்தில் கலாய்வு மேற்கொண்டிருக்கின்றது. இது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை இணக்கத்திற்கான அதன் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றது. ஒரு செய்திக்குறிப்பில் துறை இந்த விடயத்தை முக்கிய தேசிய திட்டங்களை கண்காணிப்பதற்கான அதன் வழக்கமான திட்டத்தின் ஒரு பகுதியாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. வசதிகளை ஆய்வு செய்தல், தீ தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதை உறுதி செய்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியிருக்கிறது. திட்டத்தின் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்கும் எந்தவொரு மீறல்களும் அல்லது முறையற்ற சேமிப்பு நடைமுறைகளும் இல்லை என்பதையும் KFSD சரிபார்த்திருக்கிறது. தடுப்பு துறையால் பிரதித்துவப்படுத்தப்பட்ட தீயணைப்பு படைக்குழு அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் மதிப்பாய்வு செய்து திட்டத்தை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படக்கூடிய சவால்களை சமாளிப்பதை நோக்கமாக கொண்ட விவாதங்களில் ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முயற்சிகள் குவைத்தின் மிக முக்கியமான மறுமலர்ச்சி முயற்சிகளின் ஒன்றான திட்டத்தை சரியான நேரத்தில் முடிப்பதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. நாட்டின் ஒரு முக்கிய அடையாளமான முபாரக்கியா சந்தையின் தொடர்ச்சியான புனரமைப்பு பணிகள் முன்னேறும் போது அனைத்து தீ பாதுகாப்பு தரநிலைகளும் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக KFSDக்கு முன்னுரிமையாக காணப்படுகிறது. குவைத்தின் மிகவும் பிரபலமான மீன் வகைகளை கண்டறியவும் அதிக விலைகள் இருந்த போதிலும் விரும்பப்படுகிறது. மத்திய புள்ளியியல் பணியகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினரின் சாப்பாட்டு மேசைகளில் மீன்கள் தொடர்ந்து முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றன. 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியின் தரவுகளின்படி உள்ளூர் வாசிகள் விற்கும் மீன்களின் மொத்த அளவு தோராயமாக 844.3 டன்களை எட்டியிருக்கிறது. இது மொத்த விலையில் கிட்டத்தட்ட 1.78 மில்லியன் குவைத் தீனார்கள் வருவாயை எட்டியிருக்கிறது. குறிப்பிட்ட மீன் வகைகளுக்கான தெளிவான நுகர்வோர் விருப்பங்களை புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன. நுவைவி பட்டியலில் முதலிடத்தில் காணப்படுகிறது. விற்பனை 1,35,500 கிலோகிராம்களை தாண்டியிருக்கிறது. இது மிகவும் பிரபலமான தேர்வாக அமைந்திருக்கின்றது. இதற்கிடையில் குவைத்தில் ஒரு கலாச்சார மற்றும் சமையல் சின்னமாக ஜுபைடி அதன் அதிக விலை இருந்த போதிலும் அதன் கௌரவத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. விற்பனை 8,367 கிலோகிராம்களுக்கு மேல் பதிவாகியிருக்கின்றது. மற்றும் பிரபலமான வகைகளில் ஹம்மோர் அதாவது குரூப்பர் வகை சுமார் 68,700 கிலோகிராம் விற்பனையுடன் சபோர் ஹில்சா வகை மீன்கள்
இது தோராயமாக 18,800 கிலோகிராம் விற்பனையை பதிவு செய்திருக்கிறது. கிங்ஃபிஷும் வலுவான தேவையை பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1,20,000 கிலோகிராம் விற்பனையை எட்டியிருக்கிறது. கூடுதலாக சாம்பகை அதாவது கெண்டை மீன்கள் சுமார் 75,600 கிலோகிராம் விற்பனையை எட்டியிருக்கிறது. அதே நேரத்தில் சாரி அதாவது கடல் பிரீம் எனப்படும் மீன் வகைகள் 53,700 கிலோகிராம் பதிவு செய்திருக்கிறது. கபாடி 46,700 கிலோகிராம்கள் மற்றும் பாசி 50,300 கிலோகிராம் போன்ற வகைகளும் சந்தையில் ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றன. இது குவைத் முழுவதும் நுகரப்படும் மீன்களின் பரந்த பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 37.16 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.07 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.51 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27.87 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 290.12 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 986.89 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.24 பங்களாதேசி டக்காஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.